அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ரவை கோதுமை மாவு வச்சு ரொம்பவே அருமையான எல்லாரும் பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ரவையை ஊற போட்டுக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த 1 கப் ரவையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். ரவையை நம்ம ஊற வைக்க போகிறோம், அதனால தான் தண்ணி சேர்க்குறோம். பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவை ஊறுறதுக்குள்ளே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு மட்டும் இந்த போட்ட வெங்காயம் கொத்தமல்லிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அந்த வெங்காயத்தை பொறுத்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம டிஃபனுக்கு மேலே அப்படியே தூவி பண்ண போகிறோம். அதனால் இதை ரவை ஊறுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் எடுத்து பாருங்கள், ரவை வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஊறிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 1/4 கப் கிட்ட கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்தோம், அதுக்கு வந்து 1/4 கப் கோதுமை மாவு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியை விட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து எடுத்துப்போம். ஏன்னா ரவை வந்து அடியில் ஊறி இருக்குது. உப்பு கோதுமை மாவுலாம் போட்டனால எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணியை சேர்த்து நல்ல கெட்டியான பதத்துக்கு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மாவை பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இப்படி கரைச்சிருக்கோம். இப்போ இந்த மாவில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு கேரட்டையும் சீவி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரு தக்காளி பழம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவலாக சீவி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக பச்சை மிளகாயும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒன்றா கலக்க வேண்டிதான். இந்த டிஃபன் ரெசிபி சூப்பராக இருக்கும். ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறுற டைம் தான். இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மாவை ஊற விட்டு வச்சுருந்தோம், எல்லாமே சேர்ந்து வர்றதுக்காக. இப்போ எல்லாம் நல்லா செட் ஆயாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு சாஃப்ட்னஸ்க்காக நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாக கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பாருங்கள், ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கோம், ஹீட் ஆயாச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா கெட்டியாக ஒரு 1/4 கரண்டி அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி குண்டாக விட்டுக்கோங்க. லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டே கலந்து கொத்தமல்லி ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலாக அப்படியே தூவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெடி ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. ஏன்னா நம்ம காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம். மேலேயும் வந்து நம்ம எல்லாம் தூவி விட்டு பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெதுவாக நீங்கள் எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலரில் மொறு மொறுன்னு சூப்பராக வெந்து வந்திருக்கு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்த சைடு ரெடி ஆகட்டும். இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு. நம்ம எடுத்து அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக கொத்தமல்லி ஃப்ளேவரோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடாயில் பண்ணி காட்டினோம் பாருங்கள், அதே மாதிரி நம்ம தோசைக்கல்லையும் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதே மாவை நல்லா குண்டாக ஊத்தாப்பா மாதிரி இதே மாதிரி பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். எல்லா மாவுக்கும் இந்த டிஃபனை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை வந்து அந்த 10 நிமிஷம் ஊறுற டைம் தான். சட்டுன்னு நம்ம இந்த டிஃபனை ரெடி பண்ணிடலாம். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சைட் டிஷ் வேணுனாலும் தேங்காய் சட்னி, தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க. எல்லாருமே
ரவை கோதுமை மாவை சேர்த்து இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.